நாட்டின் அநேகமான பகுதிகளில் இன்றும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக இலங்கைக்கு அண்மையில் வளிமண்டலத்தில் காணப்பட்ட வளிமண்டல குழப்பமானது தற்போது தாளமுக்க பகுதியாக வலுவடைந்துள்ளது. இது இலங்கையின் மேற்காக தற்போது காணப்படுகின்றது. இதனால் இலங்கைக்கு முழு மேகமூட்டத்துடன் இலங்கை காணப்படுவதுடன் அதனை சுற்றியுள்ள ஆழ்கடல் பிரதேசங்களிலும் மேகமூட்டம் காணப்படுவதுடன் காற்றானது மணித்தாளத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை வேகத்தில் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை தீவிலும் அதனை சூழ உள்ள ஆழ்கடல் பிரதேசங்களிலும் அதிக அளவு மழை காணப்படுவதுடன் கடல் பிராந்தியங்களும் கொந்தளிப்பாக காணப்படும். புத்தளம் மாவட்டத்தின் தப்போவ, கரவலகஸ்வெவ மற்றும் எழுவான்குளம் பகுதிகளில் நேற்றிரவு முதல் மழை பெய்து வருகின்றது. கலாஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் பழைய எழுவான்குளம் பகுதியில் அமைந்துள்ள கடற்படை முகாம் அகற்றப்பட்டுள்ளது. இதேவேளை தப்போவ நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. கலாஓயா பெருக்கெடுத்துள்ளதால் மன்னார் எழுவான்குளம் வீதி நீரில் மூழ்கியுள்ளது. கல்கமுவா அம்பகுல வாவியின் வான்கதவு திறந்துவிடப்பட்டுள்ளது. இங்கினிமிட்டிய நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன.